கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர, சகோதரிகளே! தொடர்ந்து ஒரு அ அ நம்ம வந்து இந்த பாடத்தெல்லாம் பார்த்துட்டு வரோம். நம்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, போன 2 பாடங்கள். ஏன்னா, இந்த பாடம் வந்து ஆக்சுவலா போன 2 பாடங்களுடைய ஒரு கன்டினியூஷன் தான். போன 2 பாடங்களுடைய ஒரு சின்ன சம்மரி, ஒரு சின்ன அ ஒரு சுருக்கத்தை வந்து நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து இன்னிக்கான பாடத்துக்குள்ள நம்ம வந்து கடந்து செல்லலாம். நம்ம வந்து அ எந் எங் எந்த ஒரு இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்டின்னா, தேவனுடைய திட்டம். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு திட்டம் இருக்கு. ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கனாக்கா, ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு திட்டம் இருக்கு. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு போனாக்கா, அந்த கம்பெனில கூட ஒரு திட்டம் இருக்கு. ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கினாக்கா, அந்த ஃபேமிலிக்கு கூட என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா, சில திட்டம், சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தேவன், இந்த உலகத்தையே உருவாக்குன தேவன், இந்த ஒரு யூனிவர்ஸ் உடைய கிரியேட்டருக்கு ஏதாவது திட்டம் இருக்குமா? இல்லையா? அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரும்போது, கண்டிப்பா இந்த ஒரு உலகத்தையே சிருஷ்டித்த தேவனுக்கு வந்து ஒரு திட்டம் வந்து இருக்கும். அப்படின்ட்டு நம்ம வந்து அத வந்து கவனிக்கலாம். இந்த ஒரு திட்டத்துல அவருடைய இந்த ஒரு பிளான்ல வந்து தேவன் வந்து ஒரு பிளான் போட்டார்ன்னா, கண்டிப்பா அது 100% சக்சஸ் ஆயிடும். அவருடைய கரத்தை வந்து இந்த பூமிக்கு நீட்டி, அவருடைய கிரியையை வந்து செய்ய அவருடைய கரத்த வந்து அனுப்புறார் அப்படின்னா, அந்த கிரியையை முடிக்காம, அந்த வேலைய வந்து முடிக்காம, அவருடைய கரம் வந்து திரும்பி அவர்ட்ட ரிட்டர்ன் வந்து வராது. அந்த அளவுக்கு தேவனுடைய பிளான், அவருடைய திட்டம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஸோ, தேவனுடைய திட்டத்துல வந்து நம்போ அ ஸ் போன அந்த ஒரு 2 பாடத்துல கூட பார்க்கும்போது 3 உலகம் வந்து இருக்கு. இப்போ நம்பளுடைய ஐடியா, நம்பளுடைய தாட் என்னவா இருக்கும் அப்டின்னா, நம்ம ஒரே உலகத்துல தான இருக்கிறோம் அப்டின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா நம்ம வந்து இருக்கிற உலகம் வந்து எந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம் அப்டின்னா, 2வது உலகத்துல இருக்கிறோம். நமக்கு இந்த உலகத்துக்கு முன்னாடி இன்னொரு உலகம் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ப இந்த ஒரு இமேஜ்ல கூட நம்ம பார்க்கும்போது, முதல்ல வேர்ல்ட் தட் வாஸ் அதாவது முன்னாடி இருந்த அந்த ஒரு உலகம். 2வது வந்து பிரசன்ட் ஈவல்ட் வேர்ல்ட். இப்போ இருக்கக்கூடிய பொல்லாத உலகம். 3வது வந்து வரப்போற உலகம். அதாவது அடுத்த வரப்போற ஒரு உலகம். இந்த 3 உலகம் வந்து தேவனுடைய திட்டத்துல வந்து இருக்கு. தேவனுடைய திட்டமே இந்த ஒரு 3 உலகத்தை சார்ந்து தான் இருக்கு. இப்போ முதல்ல நம்போ 1ஆம் உலகத்தை வந்து நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு 1ஆம் உலகம் வந்து எங்கத்துலருந்து ஆரம்பிக்குது அப்டின்னா, ஆதாம்ட்டருந்து ஆரம்பிச்சு, எங்க வரைக்கும் இந்த 1ஆம் உலகம் வந்து இருக்குதுன்னா, அந்த ஜலப்பிரளயம். அதாவது நோவாவுடைய காலத்துல அந்த ஒரு அந்த ஜலப்பிரளயம் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து சாகடிச்சுச்சு. அந்த ஒரு ஜலப்பிரளயம். ஆனா, இப்போ நம்போ இங்க பார்க்கும்போது எதுக்காக தேவன் வந்து 1ஆம் உலகத்த வந்து அழிச்சார்? ஏன்னா, 1ஆம் உலகத்த தேவன் வந்து உருவாக்குனாரு. உருவாக்கிட்டு தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, அந்த 1ஆம் உலகத்த அப்டியே கன்டின்யூ பண்ணியிருக்கலாம். ஆனா, தேவன் அப்டி செய்யாம 1ஆம் உலகத்தை தேவன் வந்து அழிக்கிறார். காரணம் என்னன்னா, 1ஆம் உலகத்தை தேவன் வந்து யார்கிட்ட ஒப்படைச்சார்ன்னா, தூதர்கள்ட்ட ஒப்படைச்சாரு. தூதர்கள்ட்ட ஒப்படைச்சு, "நீங்க வந்து இந்த உலகத்த பார்த்துக்கங்க. மனுஷர்கள வந்து நீங்க பார்த்துக்கங்க. மனுஷர்கள வந்து நீங்க கைட் பண்ணுங்க. அவங்கள சரியான வழிக்கு வந்து அவங்கள நடத்தி செல்லுங்க." அப்படின்னு 1ஆம் உலகத்த தேவன் வந்து தூதர்கள்ட்ட ஒப்பு குடுத்தாரு. ஆனா தூதர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பூமிக்கு மனுஷர்கள் போல வந்து, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய குமாரத்திகள், அதாவது பெண்கள வந்து ஸ்திரீகள வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்குனாங்க. ஸ்திரீகள வந்து கல்யாணம் பண்ணி தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைய பெத்துக்குனாங்க. ஏன்னா, பூமியில இருக்கக்கூடிய ஸ்திரீகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மயங்கிட்டாங்கன்ட்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி மயங்கி, அவங்க அந்த ஒரு பூமியில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்திரீகள வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டாங்க. குழந்தை பெத்து, அவங்க அந்த ஒரு குழந்தை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ராட்சசர்கள் போல இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு இமேஜ நீங்க பார்க்கும்போது கூட, ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரியே அந்த ராட்சசர்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஹைட்டு, ரொம்ப வெயிட்டு, பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஏன்னா, இந்த ஒரு குழந்தை அதாவது இந்த ராட்சசர்கள் வந்து மனுஷனுக்கும், மனுஷிக்கும் பொறந்த ஒரு குழந்தையே கிடையாது. தூதனுக்கும், மனுஷிக்கும் பொறந்த குழந்தை தான் இந்த ராட்சசர்கள். இந்த ஜெயன்ட்ஸ். இங்கிலீஷ்ல வந்து நெஃபிலிம்ஸ் அப்டின்ட்டு பைபிள் வசனத்துல வந்து சொல்லுவாங்க. இந்த ராட்சசர்கள் என்ன பண்ட்டாங்க அப்டின்னா, மனுஷர்கள வந்து ரொம்ப அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இப்போ சைஸ்ல இவங்க பெருசா இருக்கிறதால, மனுஷர்கள் என்ன பண்ட்டாங்க அப்டின்னா, ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப தீமை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பூமியில. இதையெல்லாம் தேவன் பார்க்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, மனுஷர்களுடைய சிந்தனை அந்த 1ஆம் உலகத்திலிருந்து அந்த மனுஷர்களுடைய சிந்தனை எப்படி ஆயிடுச்சு அப்டின்னா, ரொம்ப தீமையா மாறிடுச்சு.
ஃபுல்லாவே ஈவில். ரொம்ப ஈவில் தாட்ஸ், தீமையான சிந்தைகள், தவறான செயல்கள், இந்த மாதிரி அதிகமான தீமை வந்து 1ஆம் உலகத்தில ஜாஸ்தி ஆயிருந்தனால, தேவன் என்ன பண்றார் அப்டின்னா, 1ஆம் உலகத்தை அழிக்கிறார். இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். அதாவது தேவன் வந்து மனுஷன வந்து ஏன் உருவாக்குனார்? எதுக்காக தேவன் மனுஷன வந்து உருவாக்குனார்? அப்டின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது, நம்ப ஒரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. ஜான் இது படிக்கிறியா ஜான் இங்கிலீஷ்ல? மலாக்கி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மலாக்கி 2nd சாப்டர் 15th வெர்ஸ். One second. ஸ்க்ரீன்ல இருக்கு. Oh, stream like, okay, I did not see that. Okay. மலாக்கி 2nd Has சாப்டர் 15th வெர்ஸ். that's right. Malachi 2nd chapter 15. Has not the one God made you? You belong to him in body and spirit. And what does one God seeks? Godly offspring. So be on your guard, and do not be unfaithful to the wife of your youth. அதாவது இந்த வசனத்துல இந்த ஒரு வசனமானது என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒருவரை அல்லவா படைத்தார். அந்த ஒருவரை தேவன் எதற்காக படைத்தார் அப்டின்னா, தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணுன்றதுக்காக தான் தேவன் மனுஷனை வந்து உருவாக்குனார். அதாவது காட்லி ஆஃப்ஸ்பிரிங். ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணுன்றதுக்காக தான் மனுஷன தேவன் வந்து உருவாக்குனார். அவன் மனுஷன உருவாக்கிட்டு என்ன சொல்றாரு அப்டின்னா, நீங்க பலுகி பெருகுங்க. காரணம் என்னன்னா, ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி உருவாகணும். அந்த சந்ததிக்கு என்ன இருக்கணும்னா, தெய்வ பக்தி இருக்கணும். ஆனா, எப்போ தூதர்கள் இந்த பூமியில வந்து மனுஷர்கள் கூட அதாவது அந்த மனுஷர்களுடைய குமாரத்தி கூட கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டாங்களோ, அந்த ஒரு சந்ததியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ராட்சசர்களுடைய சந்ததி வர ஆரம்பிச்சுடுச்சு. ராட்சசர்களுடைய சந்ததி வந்து உருவாயிடுச்சு. அதனால தேவன் பார்க்குறாரு, இந்த ஒரு சந்ததிய அழிக்கணுன்றதுக்காக அது மாத்திரம் இல்ல, தீமையும் கூட அதிகமா இருந்துச்சு 1ஆம் உலகத்துல. அதனால தேவன் முடிவெடுத்து 1ஆம் உலகத்தை ஒரு ஜலப்பிரளயம், ஒரு ஃப்ளட்ட வர வச்சு, அந்த தண்ணீர வர வச்சு 1ஆம் உலகத்தை தேவன் அழிக்கிறார். பட் ஆனாலும் இந்த 1ஆம் உலகத்தை கம்ப்ளீட்டா அழிக்கிறதில்ல. அதுல ஒரு ஃபேமிலிய மாத்திரம் தேவன் வந்து காப்பாத்துறாரு. யார் அப்டின்னா நோவா. நோவா மற்றும் அவருடைய குடும்பத்தார் டோட்டலா 8 பேரு. நோவாவையும் சேர்த்து 8 பேரு. 8 பேர தேவன் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா காப்பாத்துறார். இவங்கள ஏன் ஸ்பெஷலா காப்பாத்துனார்னா, அந்த 1ஆம் உலகத்துல இருந்ததிலேயே இவங்களுடைய குடும்பம் தான் எந்தவித அசுத்தம் இல்லாம இருந்துச்சு. அதாவது தேவ தூதர்கள் வந்து இந்த குடும்பத்துல வந்து இந்த குடும்பம் வந்து எப்டி இருந்தாங்க அப்டின்னா, தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. அந்த காலத்துல 1ஆம் உலகத்துல அநேக பேர் வந்து தீமையா இருக்கும்போது, இவங்க மாத்திரமே இந்த நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. தேவன் நோவாவ பார்த்தாரு. அவருடைய குடும்பத்தை வந்து பார்த்தாரு. அதனால தேவன் வந்து நோவாவ காப்பாத்துறாரு. ஒரு பேழை, அதாவது ஒரு ஆர்க், ஒரு ஷிப் மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்ய சொல்லி, அந்த ஒரு பேழை மூலியமாக நோவாவுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தேவன் காப்பாத்தி 2ஆம் உலகத்துக்குள்ள கொண்டு வராரு. செகண்ட் வேர்ல்ட். இப்ப இந்த 2ஆம் உலகம் வந்து யாருடைய ஃபேமிலி, யாருடைய குடும்பத்தில இருந்து தான் இந்த 2ஆம் உலகம் வந்து பெருகப் போகுது அப்டின்னா, நோவாவுடைய ஃபேமிலி. நோவாவுடைய ஃபேமிலி மூலியமா தான் இந்த 2ஆம் உலகமே வந்து பெருகப் போகுது. அவங்களுடைய ஃபேமிலி வந்து இன்கிரீஸ் ஆகப் போகுது. நோவாவுடைய பசங்க வந்து யாருன்ட்டு பார்க்கும்போது, யாஃபேத், ஹாம், ஷேம். இதுல பெரியவர் யார் அப்டின்னா ஜாஃபேத். இவர் தான் வந்து பெரியவர். செகண்ட் யாருன்னா ஷேம். தேர்ட் யாருன்னா ஹாம். இவங்க 3 பேர் மூலியமா தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது ஸ்ப்ரெட் ஆகுது அப்டின்னும்போது, யாஃபேத் மூலியமா தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதாவது இந்த ஒயிட் பீப்பிள், வெள்ளையா இருக்கிறவங்க, இந்த யூரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய தேசங்கள், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எப்படின்னா இங்கிலாந்து, ஜெர்மனி, போலாந்து, ஸ்பெயின், இவங்க எல்லாருமே ஜாஃபேத்துடைய சந்ததி தான். ஜாஃபேத் மூலியமா வந்தவர்கள் தான். ஜாஃபேத்துடைய பிள்ளைகள் தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இப்போ 2வது யாருன்னா ஷேம். ஷேம் மூலியமா வந்து யார் வந்தாங்க அப்படின்னா, இந்த ஏசியன் கண்ட்ரீஸ், ஆசியால இருக்கக்கூடிய தேசங்கள். ஆசியால இருக்கக்கூடிய தேசங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சைனா, ஜப்பான், மங்கோலியா,
இஸ்ரேல் கூட ஷேம் மூலியமா வந்த தேசம் தான். பட் இந்தியா எடுக்கும்போது, இந்தியா வந்து மிக்ஸ். இந்தியால வந்து நம்ப ஷேம் மூலியமா வந்தாங்க, யாஃபேத் மூலியமா வந்தாங்க, ஹாம் மூலியமா வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியா வந்து கம்ப்ளீட்டாவே ஒரு மிக்ஸ்ன்னு தான் பார்க்குறோம். இப்போ ஹாம் மூலியமா தான் இந்த ஆஃப்ரிக்கன்ஸ், அதாவது கருப்பினத்தார், கருப்பா இருக்கிறவங்க. இந்த ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது கருப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவர் மூலியமா வந்தவர்கள் தான் இந்த அ ஆஃப்ரிக்கன்ஸ். ஸோ இவங்க 3 பசங்க மூலியமா தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே வருது. ஒட்டுமொத்த உலகமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தேவன் இந்த 3 பசங்க, நோவாவுடைய 3 பசங்கள்ல இருந்து தான் இந்த உலகத்தையே வந்து அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த 2ஆம் உலகத்தை வந்து அவர் ஆரம்பிக்கிறார். இந்த 2ஆம் உலகத்தை நாம் பார்க்கும்போது, இந்த 2ஆம் உலகத்துக்குள்ள 3 யுகங்கள் வந்து இருக்கு. 3 ஏஜஸ். முதலாம் யுகம் வந்து முற்பிதாக்களின் யுகம். பேட்ரியார்க்கல் ஏஜ். 2ஆம் யுகம் வந்து ஜூவிஷ் ஏஜ். யூதர்களுடைய யுகம். 3ஆம் யுகம் வந்து காஸ்பல் ஏஜ். சுவிசேஷ யுகம். இப்ப இந்த முதலாம் யுகம் பேட்ரியார்க்கல் ஏஜ், அதாவது முற்பிதாக்களின் யுகம். இந்த ஒரு யுகத்துல யார் யார் வராங்கன்னா, ஆபிரகாம், ஐசாக், யாக்கோப், இவங்க எல்லாருமே இந்த இந்த ஒரு யுகத்துல தான் வராங்க. அதாவது பேட்ரியார்க்கல் ஏஜ், இந்த ஒரு முற்பிதாக்களின் யுகத்துல தான் இவங்க 3 பேரும் வராங்க. இப்போ இந்த முற்பிதாக்களின் யுகத்துல தேவன் என்ன பண்ணாரு அப்டின்னா, தனிப்பட்ட நபருடைய உறவு வச்சுட்டு இருந்தாரு. ஒரு ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாம அழைக்கிறாரு. அழைச்சு, "நான் வந்து உனக்கு ஒரு தேசத்த நான் தரேன். அந்த தேசத்துல பாலும், தேனும் ஓடுகிற தேசத்த உனக்கு நான் தரேன். உன்னுடைய சந்ததிய வந்து நான் ஆசீர்வதிக்கிறேன்." அப்படின்னு ஆபிரகாம கூப்பிட்டுட்டு, அவருடைய ஆபிரகாமுடைய சொந்த தேசத்த விட்டு வர சொல்றாரு. ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்டின்னா, தேவன் மேல விசுவாசம் வச்சு, தேவன் சொல்ற பேச்ச கேட்டு அவரு வந்துர்றாரு. ஆபிரகாம்க்கு அப்புறம் ஐசாக் வராரு. தேவன் ஐசாக் கூட ரிலேஷன்ஷிப், அதாவது அவரோட கூட அந்த உறவ வந்து வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் யாக்கோப் வராரு. இந்த மாதிரி இந்த முற்பிதாக்களின் யுகத்துல தேவன் வந்து அந்த தனிப்பட்ட நபரோட அந்த உறவ வந்து தேவன் வந்து வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் எந்த யுகம் வருது அப்டின்னா, யூதர்களுடைய யுகம். ஜூவிஷ் ஏஜ். இந்த யுகத்துல தான் யாரு வராங்கன்னா, இஸ்ரேல். அதாவது இஸ்ரேல் தேசம். இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் யாருன்னா, யூதர்கள். ஜூவிஷ் பீப்பிள். ஜூவிஷ் பீப்பிள் அப்டின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த யுகத்துல, யூதர்களுடைய யுகத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த தேசத்துக்கு கூட அவர் உறவைக்கிறாரு. இஸ்ரேல் அப்டின்ற ஒரு தேசத்துக்கு கூட அவர் உறவைக்கிறார். எப்டின்னா, இப்ப மோசேய வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். மோசே என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு சீனாய் மலைக்கு போயிட்டு அந்த 10 கட்டளைகள வந்து எடுத்துட்டு வராரு. 10 அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ கொண்டுட்டு வந்துட்டு, அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, இஸ்ரேலுக்கு குடுத்து, இஸ்ரேல் கூட தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு உடன்படிக்கை வந்து செய்றாரு. ஒரு உடன்படிக்கை செஞ்சு நிறைய பலிகள வந்து அவங்களுக்கு குடுக்க சொல்றாரு. பிளஸ் இந்த யூத யுகத்துல தான் இந்த யூதர்கள் வழியா தான் யார் கூட வராரு அப்டின்னா, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கூட இந்த யூதர்களுடைய வழியில தான் வராரு. ஸோ இந்த ஒரு யூதர்கள் யுகத்துக்கு அப்புறம் தான் என்ன யுகம் வருது அப்டின்னா, சுவிசேஷ யுகம். காஸ்பல் ஏஜ். அதாவது இந்த காஸ்பல் ஏஜ ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாரு அப்டின்னு கேட்டாக்கா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் இந்த ஒரு காஸ்பல் ஏஜ வந்து இந்த சுவிசேஷ யுகத்த வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல வந்து தேவன் என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு சிறு மந்தைய வந்து தேவன் அழைக்கிறார். லிட்டில் ஃப்ளாக். ஒரு சின்ன கூட்டத்தாரை தேவன் அழைச்சு, அவருடைய சத்தியத்த வந்து இந்த கூட்டத்தாருக்கு வந்து தேவன் வந்து குடுக்குறாரு. இத பத்தி நம்போ கொஞ்சம் டீட்டெயிலா கூட நம்ம வரப்போற பாடங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ப எல்லாருமே வந்து எந்த ஒரு யுகத்துல இருக்கிறோம் அப்டின்னா, இந்த சுவிசேஷ யுகம். காஸ்பல் ஏஜ்ல தான் நம்ம எல்லாருமே வந்து இருக்கிறோம். ஸோ இந்த 2ஆம் உலகத்துல இந்த 3 யுகங்கள் வந்து இருக்கு அப்டின்ட்டு நம்ம வந்து இங்க கவனிக்கலாம். இப்போ அடுத்தது தான் நம்ம அந்த வசன பகுதிய கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த 1ஆம் உலகத்தை தேவன் வந்து எப்படி அழிச்சார் அப்டின்னா, ஜலப்பிரளயம். ஒரு தண்ணீர வர வச்சு 40 நாள், 40 இரவு கன்டினியூஸா மழை வந்து 2ஆம் உலகத்தை வந்து 1ஆம் உலகத்தை வந்து தேவன் வந்து அழிக்கிறார். இப்போ இந்த 2ஆம் உலகம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய வானங்களையும், பூமியும் தேவன் அக்னிக்காக வச்சிருக்கிறார். அதாவது இந்த 2ஆம் உலகத்தை கூட தேவன் வந்து அழிக்கப் போறார். இந்த 2ஆம் உலகத்தை வந்து தேவன் ஏன் அழிக்கப் போறார் அப்டின்னும்போது, பாவம், தீமை இது எல்லாமே அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஒரு 2ஆம் உலகத்தின் அந்த ஒரு ராஜா யாரு? இந்த 2ஆம் உலகத்தை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? அப்டின்னு கேட்டாக்கா, நீங்க யாராச்சும் ஆன்ஸர் கூட சொல்லலாம். அதாவது இந்த 2ஆம் உலகத்தின் அதிபதி யாரு?
ஜான், அஜய் பிரதர் ட்ரை பண்ணலாம் பிரதர். இந்த 2ஆம் உலகத்தின் அதிபதி வந்து யார்? கேட்கல பிரதர், சாரி பிரதர். லூசிஃபர் தான் ரூல் பண்ணி கரெக்ட் பிரதர், கரெக்ட். அதாவது லூசிஃபர், அதாவது சாத்தான். சாத்தானானவன் தான் இந்த 2ஆம் உலகத்தின் அதிபதியா இருக்கிறாரு. அது மாத்திரமில்லை, அவருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கீழ தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து தீமை, பாவம் செஞ்சுட்டு போறாங்க. அதனால தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 2ஆம் உலகத்தை கூட தேவன் வந்து அழிக்க போறார். அழிச்சிட்டு தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, நம்ம படிக்கலாம் பாருங்க. 2 பீட்டர் 3 சாப்டர் 13th வெர்ஸ். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜான். ஸ்கிரீன்ல இருக்கு ஜான். Sorry, am I audible? I was reading. படிச்சிட்டு இருந்தேன். Am I audible? இப்போ ஆடிபிள் ஜான். Yeah, thanks. But deliberately forget that long ago. 13th verse. Director 13th verse. Okay. But in keeping with his promise, we are looking forward to new heavens and new earth, where righteousness dwell. அதாவது தேவன் வந்து என்ன பண்ண போறாருன்னா, இந்த 2ஆம் உலகத்தை அழிச்சிட்டு ஒரு புதிய வானத்தையும், புதிய பூமியையும் தேவன் உருவாக்க போறார். அந்த புதிய வானத்திலும், புதிய பூமியிலும் அங்க வந்து பாவம், தீமை இதெல்லாம் இருக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, கண்டிப்பா இருக்காது. அங்க என்ன இருக்கும்னா, நீதி வாசம் செய்யும். ரைச்சியஸ்னஸ் வில் டுவெல். இந்த ஒரு புதிய வானத்திலும், இந்த ஒரு புதிய பூமியிலும் இதுதான் 3ஆம் உலகம். இந்த 3ஆம் உலகத்துல வந்து நீதி வாசம் செய்யும். இப்ப இந்த 3ஆம் உலகத்துக்கு இந்த புதிய வானம் மற்றும் புதிய பூமி, இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த க்ளூ வந்து குடுத்துட்டேன். ட்ரை பண்றீங்களா பிரதர்ஸ்? இந்த புதிய வானத்துக்கும், புதிய பூமிக்கும் இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட். இந்த புதிய வானமும், புதிய பூமிக்கும் இன்னொரு பேர் வந்து தேவனுடைய ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கான பாடம். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை நம்ம கேட்கும்போது, அதிகமா சர்ச்சஸ்ல வந்து இத பத்தி அதிகமா பேச மாட்டாங்க. நம்ம அதிகமா இத பத்தி கேட்டிருக்க மாட்டோம். கிங்டம் ஆஃப் காட் இத பத்தி வந்து அதிகமா வந்து நம்ம சர்ச்சஸ்ல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ப்ரீச் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இத பத்தி ஜனங்களுக்கு கூட அதிகமா தெரியாது. இத பத்தியான அந்த ஒரு அறிவு கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இத பத்தின அந்த ஒரு நாலேட்ஜ், கிங்டம் ஆஃப் காட் பத்தின ஒரு நாலேட்ஜ் வந்து ஜனங்கள் மத்தியில கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதுக்கு யாரு காரணம் அப்படின்னா, சாத்தானானவன். சாத்தானானவன் என்ன செஞ்சுட்டான், இந்த சுவிசேஷத்தை, அதாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக நம்மளுடைய மனக்கண்ணை வந்து என்ன பண்ணிட்டார்னா, குருடாக்கிட்டார். நம்மள பிளைண்ட் பண்ணிட்டார். அதான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் நம்மளுடைய மனக்கண்களை இந்த ஒரு சுவிசேஷத்தை, அதாவது சுவிசேஷம் அப்படின்னும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தெரியாதபடிக்கு நம்மளுடைய மனக்கண்களை அவர் என்ன பண்ணிட்டார்னா, பிளைண்ட் பண்ணிட்டார். இந்த ஒரு கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம சில வசனங்களை படிக்கலாம் பாருங்க. இப்போ அதாவது இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷம், அவருடைய ஊழியம் வந்து பண்ண வரும்போது, அதாவது அவருடைய 1ஆம் வருகையில அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவ வந்து அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கே அவர் தான் ஞானஸ்தானம் குடுத்தாரு. கெஸ் பண்றீங்களா பிரதர்ஸ் யார் அது அப்படின்ட்டு? இயேசு கிறிஸ்துக்கு அவர் தான் ஞானஸ்தானம் குடுத்தாரு. John the Baptist. கரெக்ட். ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்தை, அதாவது யோவான் ஸ்நானகன் அவருடைய ஊழியத்தை அந்த ஆரம்பிக்கும்போது, அவர் வந்து எந்த ஒரு விஷயத்த பத்தி தான் அவர் பேசுறாருன்னா, நம்ம படிக்கலாம் இதுல. மேத்யூ 3rd சாப்டர் 1st verse 2nd verse. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1, 2. In those days, John the Baptist came, preaching in the wilderness of Judah, and saying, "Repent, for the
kingdom of heaven has come near. அதாவது தேவனுடைய ராஜ்யம் வந்து சமீபமா இருக்கு. எல்லாரும் மனம் திரும்புங்க அப்படின்னு யோவான் ஸ்நானகனுடைய அந்த ஒரு ஊழியமே தேவனுடைய ராஜ்யத்த பத்தி தான் இருந்துச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தான் அந்த சுவிசேஷத்த தான் அவர் வந்து சொன்னாரு. சரி, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை வந்து ஆரம்பிக்கும்போது, அவரு என்ன ஒரு விஷயத்த வந்து பிரசங்கம் செஞ்சாரு, எத வந்து ப்ரீச் பண்ணாரு அப்படின்ட்டு நம்ம படிக்கலாம் இப்போ. மேத்யூ 4th chapter 17th verse. From that time, Jesus began to preach and to say, Repent, for the kingdom of God is at hand. இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை வந்து ஆரம்பிக்கும்போது கூட என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. எல்லாரும் மனம் திரும்புங்க. ஸோ இயேசுவும் எத பத்தி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த 3 வருஷம் தான் அவர் ஊழியம் பண்றாரு. இந்த 3 வருஷ ஊழியத்துல அநேக பாரபிள்ஸ், அநேக உவமைகள வந்து அவர் சொல்றாரு. நிறைய உவமைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விதைக்கிற உவமை. அதாவது அவரு ஒருத்தர் வந்து விதைச்சாரு. அத வந்து பறவை வந்து என்ன பண்ணிருச்சுன்னா சாப்பிட்டுருச்சு. ஒண்ணு வந்து வழியோரம் வந்து போட்டாரு. இன்னொன்னு வந்து கற்பாறை மேலே போட்டாரு. இந்த மாதிரி நிறைய உவமைகள வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுல மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நம்ம ஃபுல்லாவே பார்க்கும்போது, அங்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு உவமைகளுக்கான பெயர் என்னன்னா, ராஜ்யத்தின் உவமைகள். கிங்டம் பாரபிள்ஸ். இயேசு கிறிஸ்து பேசிட்ட அநேக உவமைகள், அநேக பாரபிள்ஸ் வந்து ராஜ்யத்தை பத்தி தான் பேசியிருப்பாரு. கிங்டம பத்தி தான் பேசியிருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு, எங்களுக்கு வந்து எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு எப்படி பிரேயர் பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு எப்படி பிரேயர் பண்ணணுன்ட்டு கற்றுக் குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரேயர கத்துக் குடுக்குறாரு. அது என்ன பிரேயர்ன்ட்டு தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. அதாவது அவர் ஃபாதர் இன் ஹெவன். அவர் ஃபாதர் இன் ஹெவன் நமக்கு வந்து அந்த ஒரு பிரேயர் வந்து பை ஹார்ட்டடா தெரியும். அதாவது மனப்பாடமாவே அந்த ஒரு ஜெபம் வந்து நமக்கு தெரியும். அந்த ஒரு ஜெபத்த தான் சீஷர்களுக்கு கத்துக் குடுக்குறாரு. அதுல இந்த ராஜ்யத்த பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு அந்த ஜெபத்துல. அது என்னன்ட்டு கெஸ் பண்றீங்களா? அந்த ராஜ்யத்த பத்தி முக்கியமா ஒரு விஷயத்த அங்க சொல்லியிருப்பாரு. பூலோகத்தில் செய்யப்படுவதைப் போல பரலோகத்திலும் செய்யப்படுவது. நம்ம படிக்கலாம் பாருங்க அந்த வசனத்த. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேத்யூ 6th chapter 10th verse. அஜய் பிரதர் நீங்க கூட படிக்கலாம் பிரதர். ட்ரை பண்றீங்களா பிரதர்? மேத்யூ 6th chapter 10th verse. படிக்கிறீங்களா பிரதர்? அஜய் பிரதர்? அஜய் பிரதர் நீங்க படிச்சுன்னுக்கிறீங்கன்னா மியூட்ல இருக்கீங்க. ஓகே ஜான். நீயே படிச்சிடு ஜான். மேத்யூ 6th chapter 10th verse. Matthew 6:10. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இங்கே கூட அந்த ஜெபம் கூட எப்படி கற்றுக் குடுக்கிறார் அப்படின்னா, ராஜ்யத்துக்காக நீங்க ஜெபம் செய்யுங்க. இப்போ அடுத்தது, இப்போ ராஜ்யத்துக்காக ஜெபம் செய்யுங்க அப்படின்ட்டு கற்றுக் குடுக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, சீஷர்கள ரெடி பண்றாரு. எதற்காக? சுவிசேஷம் சொல்றதுக்காக. ஏன்னா இப்போ உலகமெங்கும் போயிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு யார் தான் ஸ்ப்ரெட் பண்ணணும்னா, சீஷர்கள் தான். சீஷர்கள் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேசங்களுக்கும் போயிட்டு இந்த ஒரு சுவிசேஷத்தை வந்து அவங்க வந்து சொல்லணும். இப்போ நம்மளுடைய இந்தியாவுக்கு கூட யார் வந்தாங்க அப்படின்னா, தாமஸ் கூட நம்ம தாமஸ் அப்போஸ்தலர் கூட நம்மளுடைய இந்தியாவுக்கு கூட வராரு. ஸோ அவங்கள வந்து அனுப்பும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அனுப்புறாரு தெரியுங்களா? நம்ம படிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மேத்யூ 9th chapter 35th verse. Then Jesus went about all the cities and villages, teaching in their synagogues, preaching the Synagogues. synagogues, preaching the gospel of kingdom,
and healing every sickness and every disease among the people. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து எங்க போனாலும், அவருடைய சீஷர்கள் கூட எங்க போனாலும் அவர் என்ன பண்றாராம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்த பத்தி தான் பிரசங்கிக்கிறாராம். காஸ்பல் ஆஃப் த கிங்டம் இத பத்தி தான் எங்க போனாலும் வந்து அவர் பிரீச் பண்றாராம். அவருடைய சீஷர்களுக்கு கூட என்ன கற்றுக் குடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. மேத்யூ 10th சாப்டர் 7th வெர்ஸ். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Matthew 10:7. And as you go, preach, saying, the kingdom of God, the kingdom of heaven is at hand. இப்போ சீஷர்கள்ட்ட சொல்லும்போது கூட, அவங்கள வந்து ஊழியம் செய்ய அனுப்பும்போது கூட என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் எத பத்தி நீங்க பிரசங்கம் பண்ணணும்னா, தேவனுடைய ராஜ்யம். இத பத்தி நீங்க போயிட்டு எல்லாருக்குமே போய் பிரசங்கம் பண்ணுங்க. இத பத்தி நீங்க போயிட்டு பிரீச் பண்ணுங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் அவருடைய ஊழியத்துல கூட எத தான் பிரசங்கிக்கிறார் அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யத்த பத்தி பிரசங்கிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கூட இந்த 3 வருஷம் ஊழியத்துல எத பத்தி தான் பேசுறாரு அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யத்த பத்தி தான் பேசுறாரு. சீஷர்கள்ட்ட சொல்லி அனுப்பும்போது கூட, நீங்க போயிட்டு தேவனுடைய ராஜ்யத்த பத்தி நீங்க எல்லாருக்கும் போய் சொல்லுங்க அப்டின்னு, சீஷர்கள்ட்ட சொல்லும்போது கூட அத தான் சொல்றாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த ஒரு உபதேசம் வந்து எவ்ளோ முக்கியமா இருக்கு. இத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வந்து ஒரு கிறிஸ்துவனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியமே தேவனுடைய ராஜ்யத்த பத்தி தான். கிங்டம் ஆஃப் காட் இத பத்தி தான் அவருடைய ஒட்டுமொத்த ஊழியமே இருந்துச்சு. சீஷர்கள் கூட அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ, எத பத்தி தான் பிரசங்கிக்கிறாங்க அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யத்த பத்தி தான் அவங்க பிரசங்கிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் முதல்ல இப்ப நம்ம இந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க இருந்துச்சு? அது முன்னாடி இருந்துச்சா? அல்லது புதுசா வரப்போதா? அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல இப்போ நீங்க வந்து இந்த ஆன்ஸர வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். முதல்ல தேவனுடைய ராஜ்யமானது எங்க இருந்துச்சு? அல்லது தேவன் அவருடைய ராஜ்யத்தை வந்து எங்க ஸ்தாபிச்சாரு? ஃபர்ஸ்ட் அவருடைய ராஜ்யம் வந்து எங்க இருந்துச்சு? பரலோகத்துல. ஆ ஓகே. பூலோகத்துல. பரலோகத்துல என்றென்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம். அப்புறம் வேற? இந்த பூமியில. இந்த பூமிய வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்தாலும், இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் வந்து எங்க இருந்துச்சு? முதல்ல. ஏதேன் தோட்டம். கரெக்ட் பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யமானது இந்த பூமியில வந்து எங்க இருந்துச்சு அப்டின்னா, ஏதேன் தோட்டம். நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜெனிசிஸ் 1 சாப்டர் 26th வெர்ஸ். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Genesis 1:26. Then God said, let us make man in our image, according to our likeness. Let them have dominion over the fish of the sea, over the birds of the air, over the cattle, over all the earth, and over every creeping things that creeps on earth. முதல்ல தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை வந்து எங்க ஸ்தாபிக்கிறார், எங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார் அப்டின்னா, ஏதேன் தோட்டம். ஈடன் கார்டன். இந்த ராஜ்யத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஸ்தாபிச்சு, இந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜாவ வந்து முடிசூட்டுறாரு. ஒரு ராஜாவ வந்து தேவன் அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த ராஜாவுடைய பேரு என்ன பிரதர்ஸ்? அந்த ராஜாவுடைய பேரு என்ன? அவருடைய ராஜ்யமானது முதல்ல ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு. ஸோ ஏதேன் தோட்டத்துல ஒரு ராஜாவ வந்து தேவன் வைக்கிறாரு. ஆடம். ஸோ தேவன் வந்து ஆதாமை வந்து அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு ராஜாவாக வைக்கிறாரு. அதுதான் வந்து இங்க பார்க்கிறோம். லெட் தெம் ஹேவ் டொமினியன். அதாவது அவங்கள உருவாக்கி ஆதாம தேவன் வந்து உருவாக்கி எப்படி தேவன் ஆதாம உருவாக்குறார் அப்படின்னா, அவருடைய சுரூபத்துல. இன் ஹிஸ் ஓன் இமேஜ். உருவாக்கி ஆதாம் கையில அந்த ஒரு ராஜ்யத்தை குடுக்குறாரு. இந்த ஒரு பூமியின் ராஜ்யத்தை வந்து ஆதாம் கையில குடுக்குறாரு. குடுத்துட்டு இந்த மீன், பறவை, எல்லா மிருகங்களும் யாருக்கு அடியில, யாருக்கு அண்டர்ல இருக்கணும் அப்படின்னா, ஆதாம்க்கு அண்டர்ல தான் இருக்கணும். இப்ப இந்த மிருகங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் பேர் வச்சது யாருன்னா, ஆதாம் தான். ஆதாம் தான் எல்லாத்துக்குமே பேர் வச்சாரு. ஆதாம் சொல்ற பேச்சு வந்து எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா, ஆதாம் தான் கிங்கா இருந்தார், ராஜாவா இருந்தாரு. ஏதேன் தோட்டத்துல இந்த மிருகங்கள் எல்லாருமே ஆதாம் இப்போ அங்க ஒரு சிங்கம் கூட இருக்கு.
இப்போ சிங்கம் வந்து நம்ம சொல்ற பேச்ச சிங்கம் வந்து கேட்குமா? கேட்காது. ஆனா ஆதாம் சொன்னாக்கா கேட்கும். ஆதாமுடைய பேச்ச கேட்டு தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் இருந்தாங்க, ஏதேன் தோட்டத்துல. இப்ப ஆதாம் சிங்கத்த பார்த்து உக்காரு அப்டின்னா, அது உக்காரும். அந்த அளவுக்கு அந்த ஒரு ராஜ்யத்தை தேவன் ஆதாமுடைய கையில வந்து குடுத்தார். இன்னொரு வசனம் கூட இருக்கு. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். படிக்கலாம் பிரதர். சாம்ஸ் 8th சாப்டர் 5th வெர்ஸ். Psalms 8:5. For you have made him a little lower than the angel, and you have crowned him with the glory and honor. தேவன் வந்து மனுஷனை உருவாக்கி, மகிமையாலும், அந்த கனத்தாலும் மனுஷனை வந்து முடிசூட்டினாராம். அதாவது தேவன் ஆதாமை வந்து உருவாக்கி, அதாவது தூதர்களுக்கும் சற்று சிறியவனாக அவன வந்து உருவாக்கி, அவனுக்கு வந்து அந்த ஒரு ராஜ்யத்தை குடுத்தாரு. ராஜ்யத்தை குடுத்து, அந்த ஒரு அ அ அதிகாரத்தை வந்து ஆதாமுக்கு தேவன் வந்து குடுக்குறாரு. ஆனா, தேவன் ஆதாமுக்கு குடுத்த அந்த ஒரு ராஜ்யம் வந்து நிலைச்சுச்சா? ஆதாம் வந்து அத கரெக்ட்டா அந்த ஒரு ராஜ்யத்தை வந்து அவரு பார்த்துக்கினாரா? அப்படின்னு பார்த்தாக்கா, இல்ல. அவரு எங்க தவற விட்டுறாரு அப்படின்னா, அந்த ராஜ்யத்தை வந்து நடுவுல யாரு வராரு அப்படின்னா, அந்த ஒரு பாம்பு. அதாவது சாத்தான். சாத்தானானவன் வந்து, அவரு என்ன செய்றாரு அப்படின்னும்போது, ஏவாளை வஞ்சித்து, ஆதாம் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் குடுத்த அந்த ஒரு கட்டளைக்கு வந்து கீழ்ப்படியறதில்ல. தேவன் என்ன சொல்றாரு, "இந்த ஒரு பழத்த வந்து நீ சாப்பிடாத. நீ சாப்பிட்டா செத்துருவ." அப்படின்னு சொல்லும்போது, ஆதாம் அதுக்கு கீழ்ப்படியாம, அந்த ஒரு பழத்தை சாப்பிடுறாரு. சாப்பிட்டதால தேவன் என்ன பண்றாரு, ஆதாமை அந்த ராஜ்யத்தை விட்டு வெளிய தொரத்திர்றாரு. ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் வந்து ஆதாமை வெளிய தொரத்திர்றாரு. அந்த ராஜ்யத்தை முதல்ல ஆதாம் கிட்ட குடுத்து வச்சாரு. ஆனா ஆதாம் வந்து அந்த ராஜ்யத்தை சரியா பார்த்துக்கினாரா? அப்படின்னு கேட்டாக்கா இல்ல. தேவனுக்கு கீழ்ப்படியல. தேவன் சொன்ன மாதிரி நடந்துக்கல. அதனால அந்த ராஜ்யத்தை ஆதாம்ட்டருந்து தேவன் எடுத்துட்டார். எடுத்து ஆதாமை என்ன பண்றாரு அப்படின்னா, வெளிய தள்ளிர்றாரு. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளிய தள்ளிர்றாரு. தள்ளி ஏதேன் தோட்டத்த குளோஸ் பண்ணிறாரு தேவன். அந்த ராஜ்யமானதை தேவன் எடுத்துட்டார். அவருடைய ராஜ்யத்தை முதல்ல ஏதேன் தோட்டத்துல ஸ்தாபிச்சாரு. அந்த ஒரு ராஜ்யத்தை ஆதாமுடைய கையில வந்து குடுத்தாரு. ஆனா ஆதாம் அந்த ஒரு ராஜ்யத்தை வந்து சரியா பார்த்துக்கல. ராஜா மாதிரியே நடந்துக்கல. தேவனுடைய அந்த ஒரு பிரமாணத்துக்கு அவர் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாம போனதால அந்த ஒரு ராஜ்யத்தை தேவன் ஆதாம்ட்டருந்து எடுத்துடுறாரு. அடுத்தது தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை வந்து இன்னொரு இடத்துல வந்து ஸ்தாபிக்கிறாரு. அது எங்கன்ட்டு சொல்ல முடியுங்களா பிரதர்ஸ்? இன்னொரு இடத்துல, அதாவது இன்னொரு தேசத்துக்கிட்ட தேவன் வந்து அந்த அவருடைய ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்கிறாரு. அந்த க்ளூ குடுத்துட்டேன். ஒரு தேசம் அது. அதாவது இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்துக்கிட்ட தேவன் அவருடைய ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை இப்போ நம்போ தாவீது, சாலமோன் எல்லாம் வந்தாங்க. இவங்கலாம் யாருடைய சிங்காசனத்துல உக்காந்தாங்கன்னா, நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Chronicles 29 சாப்டர் 23rd verse. 1 Chronicles 29:23. Then Solomon sat on the throne of the Lord as king instead of David, his father, and prospered, and all Israel obeyed him. இப்போ சாலமோன் உக்காந்த அந்த சிங்காசனம் யாருடைய சிங்காசனம்? தேவனுடைய சிங்காசனம். தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை வந்து இஸ்ரேல் மத்தியில ஸ்தாபிக்கிறார். சாலமோன், தாவீது எல்லாருமே யாருடைய சிங்காசனத்துல தான் உட்கார்றாங்க அப்படின்னா, தேவனுடைய சிங்காசனத்துல தான் எல்லாரும் உட்கார்றாங்க. தேவன் அவருடைய ராஜ்யத்தை வந்து இஸ்ரேல் மத்தியில தேவன் வந்து ஸ்தாபிக்கிறார். இப்போ இது எப்போ வரைக்கும் இது நீண்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவன் வந்து அ இஸ்ரேலோட முதல் ராஜா வந்து யாரு? இஸ்ரேலோட முதல் ராஜா. சாலா சவுல். சவுல் தான் இஸ்ரேலுடைய முதல் ராஜா.
அதுக்கப்புறமா தான் தாவீது வராரு. அதுக்கப்புறமா தான் சாலமோன் வராரு. ஸோ இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, நிறைய ராஜாக்கள் வந்து வராங்க. ஆனா இப்போ முதல் ராஜ்யம் தேவன் வந்து ஆதாம் கிட்ட குடுத்தாரு. எந்த கண்டிஷன் அடிப்படையில அந்த ஒரு ராஜ்யத்தை ஆதாம் கிட்ட இருந்து எடுத்துட்டார் அப்டின்னா, கீழ்ப்படியாமை. தேவனுடைய பிரமாணங்களுக்கு கரெக்ட்டா கீழ்ப்படியல. அதே மாதிரி இஸ்ரேல் மத்தியில தேவன் வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. ஆனா இஸ்ரேல் வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் நிறைய நியாயப்பிரமாணங்கள வந்து தேவன் இஸ்ரேலுக்கு வந்து குடுத்தாரு. இப்போ நம்மளுடைய ஐடியா என்னன்னு அப்டின்னா, இப்போ கமாண்ட்மென்ட்ஸ் அப்டின்னு சொல்லும்போது, தேவன் வந்து இஸ்ரேலுக்கு 10 கட்டளைகள் தான் குடுத்தாரு அப்டின்ட்டு நம்ம மைண்ட்ல இருக்கும். ஆனா 10 கட்டளைகள் வந்து குடுத்தாரு. அது கூட சேர்த்து கிட்டத்தட்ட மோர் தென் 600 லாஸ் 600 நியாயப்பிரமாணங்கள் 600க்கு மேல நியாயப்பிரமாணங்கள் வந்து தேவன் இஸ்ரேலுக்கு வந்து குடுத்திருக்கிறார். மோர் தென் 600. ஸோ இவங்க இந்த நியாயப்பிரமாணங்கள என்ன பண்ணணும் அப்டின்னா, கடைபிடிக்கணும். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நடந்தா தான், அவருடைய ராஜ்யம் இஸ்ரேல் மத்தியில வந்து இருக்கும். அதுல யாருக்கு முக்கியமான பொறுப்பு அப்டின்னா, ராஜாக்களுக்கு முக்கியமான பொறுப்பு. இந்த ராஜாக்கள் தான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜனங்கள் வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கரெக்ட்டா அவங்க கடைபிடிக்கிற மாரி அவங்க தான் செய்யணும். ஆனா இந்த ராஜாக்களே என்ன பண்ட்டாங்க, நெறைய விக்கிர ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய ஐடில் வொர்ஷிப். தேவனுக்கு அவங்க உண்மையா இல்ல. தேவன வந்து மறந்துட்டாங்க. தேவன மறந்து, அவங்களுடைய சொந்த வழிகள அவங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நியாயப்பிரமாணங்கள வந்து சரியா அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாம, எப்போ இவங்க தவறா போக ஆரம்பிச்சுட்டாரோ, தேவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. இவங்க திருந்திடுவாங்கன்னு வெயிட் பண்ணாரு. ஆனா இவங்க திருந்தவே இல்ல. அதனால தேவன் என்ன பண்றாரு அப்டின்னா, அவருடைய ராஜ்யத்தை இஸ்ரேல்ட்டருந்து எடுத்துடுறாரு. இஸ்ரேலுடைய கடைசி ராஜா யாரு? லாஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். சாம்சனா? இல்ல பிரதர். சாம்சன் இல்ல. சாம்சன் வந்து ஒரு ஜட்ஜா இருந்தாரு. ஒரு நியாயாதிபதியா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் கிங் வந்து சவுல். சவுல் ராஜா தான் முதல் ராஜா. கடைசி ராஜா இவருடைய பேர் நம்ம அவ்வளோ அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கடைசி ராஜா யாருன்னா, ஜெடேக்கியா. ஜெடேக்கியா தான் கடைசி ராஜா. அந்த ஜெடேக்கியாக்கு தேவன் வந்து அந்த ஜெடேக்கியா இருக்கக்கூடிய காலத்துல தேவன் வந்து ஒரு தீர்க்க தரிசனத்த வந்து குடுக்குறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா. நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25லிருந்து 27. எசேக்கியேல் 21st சாப்டர் 25-27. Ezekiel 21, 25 to 27. Now to you, O profane, O wicked prince of Israel, whose day has come, uh, whose iniquity shall end. Thus says the Lord, remove the turban and take off the crown. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்போ தேவனுடைய அந்த ஒரு கிரவுன் வந்து யார்கிட்ட குடுத்திருந்தார் அப்டின்னா, இஸ்ரேல் தேசம். அதாவது தேவனுடைய அந்த ஒரு சிங்மாசனத்துல தான் இஸ்ரேலுடைய ராஜாக்கள்லாம் உட்கார்ந்தாங்க. ஸோ அவருடைய கிரவுன் வந்து இஸ்ரேல்ட்ட தான் குடுத்தாரு. ஆனா, அவங்க வந்து அத சரியா படுத்துனாங்களா? தேவனுக்கு வந்து அவங்க கீழ்ப்பட்டு இருந்தாங்களான்னு கேட்டாக்கா இல்ல. அதனால என்ன பண்றாரு, இப்போ சொல்றாரு ஜெடேக்கியா ராஜா இருக்கும்போது கடைசியா, நான் உன்னுடைய அந்த ஒரு கிரீடத்த வந்து நான் எடுக்கப் போறேன். ஐ வில் டேக் ஆஃப் யுவர் கிரவுன். கிரவுன எடுத்து நான் என்ன பண்றேன்னா, அப்படியே படிங்க பிரதர். And take off the crown. Nothing shall remain the same. Exalt the humble and humble the exalted. Oh, overthrown, oh, overthrown. I will make it overthrown. It shall be no longer until he come who right it is, and I will give it to him. அதாவது உன்னுடைய சிங்காசனத்தை நான் வந்து எடுக்கப் போறேன். என்னுடைய ராஜ்யம் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு. நீங்க சரியா அத யூஸ் பண்ணல. உங்களுடைய பாவம் வந்து அதிகமாயிடுச்சு. அதுக்கு வந்து நான் ஒரு முடிவ வந்து நான் கொண்டு வரப்போறேன். அதான் இந்த வசனத்த ஸ்டார்ட்டிங் நம்ம பார்க்கும்போதே விக்கெட் பிரின்ஸ் ஆஃப் இஸ்ராயேல். அதாவது ரொம்ப மோசமான ஒரு ராஜா, ஜெடேக்கியா ராஜா. அவர பார்த்து சொல்றாரு, "உன்னுடைய அக்கிரமத்துக்கு நான் ஒரு முடிவ வந்து நான் கொண்டு வரப்போறேன். இஸ்ரேல்ட்டருந்து அந்த ஒரு ராஜ்யத்தை வந்து நான் எடுக்கப் போறேன். இது எப்போ வரைக்கும் என்னுடைய ராஜ்யம் வந்து உங்களுடைய மத்தியில இருக்கவே இருக்காது அப்டின்னா, உரிமைக்காரன் வரும் வரைக்கும் என்னுடைய ராஜ்யம் வந்து உங்ககிட்ட இருக்கவே இருக்காது." அதுதான் கடைசில சொல்றாரு, "அன்டில் ஹி கம்ஸ் ஹூஸ் ரைட் இட் இஸ் அண்ட் ஐ வில் கிவ் இட் டூ ஹிம்." அதாவது இந்த ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு உரிமைக்காரன், என்னுடைய பேச்ச கேட்டு, என்னுடைய நியாயப்பிரமாணங்கள்லாம் சரியா பண்ற ஒருத்தர் வந்து வரப்போறாரு. அவருக்கு தான் இந்த ராஜ்யத்த நான் குடுப்பேன். அவரு வர வரைக்கும் இந்த ஒரு ராஜ்யம் யாருக்குமே கிடையாது.
கடைசி ராஜா சிடேக்கியா இருக்கும்போது இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை வந்து தேவன் வந்து சொல்றாரு. இது சொன்ன பிறகுதான் இஸ்ரேல் வந்து என்ன ஆறாங்க அப்படின்னா பாபிலோன் தேசம் வந்து இஸ்ரேல பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ தேவன் என்ன பண்றாரு, இஸ்ரேல்ட்ட இருந்து அந்த ஒரு கிரீடத்தை எடுத்துட்டு, இப்ப அந்த ஒரு கிரீடத்தை வந்து யாருக்கு குடுக்க போறார் அப்படின்னா, அந்த உரிமைக்காரன் வரும் வரைக்கும் இந்த கிரீடம் யாருக்குமே கிடையாது. இப்ப அந்த ஒரு உரிமைக்காரன் யாரு? அந்த உரிமைக்காரன் வந்து என்ன பண்ணுவாரு? அப்படின்ட்டு ஒரு தீர்க்க தரிசனம் வந்து இருக்கு. நம்ம படிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசையா 9th சாப்டர் 6th வெர்ஸ். Isaiah 9:6. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, and Mighty God, and the Everlasting Father, the Prince of Peace. இஸ்ரேல்ல வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும். அந்த ஒரு குழந்தை மேல தான் அரசாங்கமே இருக்கும். அதாவது அந்த ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை மேல தான் அரசாங்கம் இருக்கும் அப்படின்னும்போது, இஸ்ரேல்ல வந்து ஒரு ராஜா வந்து பிறப்பாரு. அவர் தான் இஸ்ரேலை வழிநடத்தப் போறாரு. அவர் எப்படி இருக்க போறாரு அப்படின்னா, ரொம்ப அதிசயமானவர். மைட்டி காட், நித்திய பிதா, சமாதானத்தின் கர்த்தர். அந்த குழந்தை பிறந்து தான் அதாவது தேவன் அங்க சொன்னார் இல்லையா, அந்த செடேக்கியாக்கு, உரிமைக்காரன் வரும் வரைக்கும் இது வந்து இந்த கிரீடம் யாருக்குமே குடுக்கப்படாது. ஸோ அந்த ஒரு உரிமைக்காரன் வரும்போது, அவர் ஒரு குழந்தையா வந்து பிறப்பாராம். பிறந்துட்டு இந்த ஒரு அரசாங்கம், இந்த ராஜ்யம் அவருடைய ஷோல்டர் மேல இருக்கும். அதாவது அவர் தான் இந்த ராஜ்யத்தை எடுத்து நடத்தப் போறாரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அதிசயமானவர். அவருடைய நாமம் வந்து அதிசயமானது. ஹி இஸ் அ மைட்டி காட், நித்திய பிதா, சமாதானத்தின் கர்த்தர் அப்படின்னு இங்க சொல்றாரு. அந்த குழந்தையானது இஸ்ரேல்ல இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இஸ்ரேல்ல வந்து பிறந்துச்சா? இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு குழந்தை வந்து இஸ்ரேல்ல வந்து பொறந்துச்சா? இல்ல. ட்ரை பண்ணலாம் பிரதர்ஸ். இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இஸ்ரேல்ல வந்து பொறந்துச்சா? இல்ல brother. பெத்லஹேம்ல பிறந்துச்சு. கரெக்ட். அதாவது இது வேற யாரும் இல்ல. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அவங்க எப்போ செடேக்கியாட்ட வந்து தேவன் என்ன பண்ணிட்டார்னா ராஜ்யத்தை வந்து எடுத்துட்டாரு. எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த உரிமைக்காரனுக்கு இஸ்ரேல் வந்து இன்னொரு பேர் கூட இருக்கு. என்னன்னா மேசையா. இஸ்ரேல் அப்போத்துலருந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மெசியா வருவாரு. மெசியா வந்து நம்மள காப்பாத்துவாரு. நம்மளுடைய ராஜ்யத்த மறுபடியும் அவர் வந்து ஸ்தாபிப்பாரு. அப்படின்னு ரொம்ப வருஷ காலமாக மெசியா, அந்த ஒரு குழந்தை, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த குழந்தையானது ஒரு ஊர்ல வந்து பிறக்குது. எந்த ஊர் அப்படின்னா பெத்லெஹேம். யாரு? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு நியூஸ கேள்விப்பட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய சாஸ்திரிகள், வேற தேசத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரிகள், இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, வேற அதாவது வேற ஈஸ்ட்ல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து வெஸ்ட்ல வந்து பிறக்கிறாரு. இவங்க வேற தேசத்துல இருந்து, வேற மூலை அதாவது பூமிக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. இவங்க இந்த ஒரு குழந்தைய தேடிட்டு வராங்க. இந்த குழந்தைய எப்படி தேடிட்டு வராங்க அப்படின்னா, என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இங்க படிங்க பிரதர். மேத்யூ 2nd சாப்டர் 1st வெர்ஸ், 2nd வெர்ஸ். Matthew 2:1 and 2. Now, when Jesus was born in the Bethlehem of Judea, yeah, in the days of Herod the king, behold, there comes wise man from the east to the Jerusalem, saying, Where is where is he that is born King of Jewish? For we have seen his star in the east and are come to worship him. இப்போ இயேசு கிறிஸ்து பெத்லெஹேம்ல வந்து பிறந்திருக்கிறாரு. இவங்க வேற ஒரு தேசத்துலேருந்து இந்த சாஸ்திரிகள், அந்த 3 சாஸ்திரிகள் கூட நம்ப இந்த கிரிப்பெல்லாம் பண்ணும்போது, கிறிஸ்மஸ் டைம் இந்த கிரிப்பெல்லாம் பண்ணும்போது, அந்த 3 சாஸ்திரிகள கூட நம்ப வைப்போம். ஏதோ கையில கிஃப்ட்லாம் எடுத்துட்டு வர மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, தூர தேசத்துலேருந்து இது எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ராஜா, யூதர்களின் ராஜா வந்து பிறந்திருக்கிறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட அந்த ஒரு ராஜா, யூதர்களுடைய ராஜா வந்து பிறந்திருக்கிறாரு. அவரு எங்க?
நாங்க வந்து அவர வொர்ஷிப் பண்ண வந்திருக்கிறோம். எங்க இருக்கிறாரு அவரு? அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ தேடிட்டு வராங்க. ராஜாவ தேடிட்டு வராங்க. ஆனா, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 33 ½ இயர்ஸ் இந்த பூமியில வந்து வாழ்ந்தாரு. அவரு ராஜாவா வாழ்ந்தாரா? இப்ப யார் அவரு? இப்போ கிளியரா வசனத்துல என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் வெயிட் பண்ண அந்த ஒரு ராஜா யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான். அந்த மெஸ்ஸியா வந்து இயேசு கிறிஸ்து தான். ஆனா, இந்த ஒரு 33 1/2 வருஷம் இந்த பூமியில வந்து அவரு வாழ்ந்தாரு. முதலாம் வருகையில. அவரு ராஜாவ போல இருந்தாரா? இல்ல சாதாரண ஒரு மனிதன் மாதிரி வாழ்ந்துட்டு போனாரா? ஏன்னா, இப்போ ராஜான்னா எப்படி இருக்கணும்? அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கணும். ஒரு சிங்காசனம், அவருக்குன்னு வேலையாட்கள் நெறைய பேர் இருக்கணும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இருந்தாரா? ஒரு ராஜ்யத்தையே அவரு கையில வந்து ஏதாவது ராஜ்யத்த வந்து அவரு பிடிச்சாரா? இல்ல. அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, மெஸ்ஸியா வந்து என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய நம்மள வந்து விடுவிச்சு, இந்த பூமியில வந்து ஒரு ராஜ்யத்த வந்து மெஸ்ஸியா வந்து ஸ்தாபிப்பாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில இருக்கும்போது, இத தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. மெஸ்ஸியா வந்தாருன்னா, அவர் எப்படி வருவாருன்னா, ஒரு ராஜாவ போல வருவாரு. ராஜாவ போல வந்து இந்த பூமியில ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிப்பாரு. ஸோ யூதர்கள் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு அர்த்லி கிங்டம் எதிர்பார்த்தாங்க. அர்த்லி கிங்டம். அதாவது பூமிக்குரிய ராஜ்யத்தை வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. மெஸ்ஸியா வந்து பூமியில ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிப்பாரு. ஆனா, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு அடையாளம், அவரு எப்படி இருந்தாரு அப்படின்னா, ரொம்ப சாதாரணமா இருந்தாரு. சரி வந்து ஏதாவது ராஜ்யத்த போய் பிடிச்சு, இஸ்ரேல மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தேசமாக மாற்றுனாரா பார்த்தாக்கா கிடையாது. வந்தாரு, 3 1/2 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. கடைசியில வந்து அவரு சிலுவையில வந்து அறைஞ்சுட்டாங்க. யூதர்கள் எதிர்பார்த்த மாரி அங்க நடக்கல. அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து இயேசு தான் மெஸ்ஸியான்ற ஒரு விசுவாசமே இல்ல. அந்த ஒரு நம்பிக்கையே இல்ல. இப்ப கூட வந்து நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க வந்து ஒரு வால் இருக்கு. வெஸ்டர்ன் வால் அப்படின்ட்டு இஸ்ரேல்ல வந்து இருக்கு. இந்த ஒரு வெஸ்டர்ன் வால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் வந்து இந்த வால் வந்து முன்னாடி அவங்களுடைய ஆலயம் வந்து இங்க தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க நம்புறாங்க. ஸோ இந்த ஒரு ஆலயம் வந்து இப்ப இல்ல. பட் அதோடைய இந்த ஒரு வால் ஒண்டி இருக்கு. வெஸ்டர்ன் வால்ன்ட்டு அத சொல்லுவாங்க. இங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேயர் பண்ணுவாங்க. பிரேயர் பண்ணிட்டு எப்போ மெஸ்ஸியா வருவாரு? மெஸ்ஸியா வந்து சீக்கிரமா வாங்க. எங்க இஸ்ரேல வந்து காப்பாத்துங்க. மறுபடியும் வந்து உங்களுடைய ராஜ்யத்த வந்து இங்க ஸ்தாபிங்க. அப்படின்னு மறுபடியும் வந்து ஆலயத்த வந்து நீங்க கட்டணும். அப்படின்ட்டு மெஸ்ஸியாக்காக இந்த ஒரு வால் இந்த செவுருகிட்ட வந்து தான் இப்போ கூட ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல கூட போய் பார்க்கலாம். ஏன்னா, அவங்க ஒரு பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்தை வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. மெஸ்ஸியா வந்து ஒரு ராஜாவ போல வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும், பூமியும் வந்து அவர் பிடிச்சு, ஒரு ராஜாவா அவர் வந்து இந்த பூமிக்கே இருப்பாரு அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பூமிக்குரிய ராஜ்யம், அர்த்லி கிங்டம். இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க வந்து இப்படி எதிர்பார்க்குறாங்க. இப்போ அடுத்தது கிறிஸ்துவர்கள், கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பரலோகத்தின் ராஜ்யத்தை எதிர்பார்க்குறாங்க. ஹெவன்லி கிங்டம். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாரு. வந்துட்டு நம்ப எல்லாருமே வந்து அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, யார் யாரு கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்களோ, நம்ப எல்லாருமே கூட்டிட்டு பரலோகத்துக்கு போயிடுவாரு. பூமிய வந்து அவரு அழிச்சிடுவாரு. கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, பரலோக ராஜ்யம், ஹெவன்லி கிங்டம். யூதர்கள் வந்து பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு எதிர்பார்க்குறாங்க. கிறிஸ்துவர்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு எதிர்பார்க்குறாங்க. இந்த 2 ராஜ்யத்திலயும் எந்த ராஜ்யம் வந்து தேவன் கொண்டு வரப்போறாரு? பரலோகத்தின் ராஜ்யமா? அல்லது பூமியின் ராஜ்யமா? நீங்க கெஸ் பண்ணலாம். பரலோகத்தின் ராஜ்யமா? அல்லது பூமியின் ராஜ்யமா? யூதர்கள் எதிர்பார்க்கிறது கரெக்ட்டா? அல்லது கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறது கரெக்ட்டா? ஜூவிஷ் பீப்பிள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்ட்டா? அல்லது கிறிஸ்டியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்ட்டா? நீங்க சும்மா ஏதாவது ஒரு கெஸ் பண்ணி சொல்லலாம். பூமியின் ராஜ்யம். பூமியின் ராஜ்யம். ஓகே. அஜய் பிரதர் நீங்க கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம். எஸ் பிரதர். அஜய் பிரதர் கேட்கல.
தேவன் எல்லாரும் அழைக்கப்பட்டு கேட்கல பிரதர், வாய்ஸ் கேட்கல. பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுவாரு தேவன், அதுக்காக தான் அழைக்கப்பட்டார். ஓகே, ஃபைன். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை தான் தேவன் வந்து ஸ்தாபிக்க போறாரு. ஸோ ஒரு பக்கம் என்ன ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா பூமியின் ராஜ்யம், இன்னொரு பக்கம் வந்து பரலோகத்தின் ராஜ்யம். ஓகே, இப்போ நம்ம ஆன்சரை பார்த்தலாம். ஆக்சுவலா தேவன் வந்து ரெண்டுத்தையும் ஸ்தாபிக்க போறார். பரலோகத்தின் ராஜ்யம் மற்றும் பூமியின் ராஜ்யம் ரெண்டுத்தையும் தேவன் வந்து ஸ்தாபிக்க போறார். கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னும் போது பரலோக ராஜ்யம் பிளஸ் பூமியின் ராஜ்யம் ரெண்டுமே சேர்ந்தது தான் தேவனுடைய ராஜ்யம். இதை பற்றி தான் பேதுருல வந்து நம்ம படித்தோம். 13ஆம் வசனத்தில், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நியூ ஹெவன் அண்ட் எ நியூ எர்த் வேர் ரைச்சஸ்னஸ் டுவெல்ஸ். அவருடைய ராஜ்யமானது பரலோகம் பிளஸ் பூமி ரெண்டுத்திலுமே இருக்க போகுது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன ஜெபம் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னா, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ எப்படி தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறோ அதே போல பூமியிலும் அது செய்யப்படுவதாக. ஸோ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு பார்க்கும்போது பரலோக கிறிஸ்துவர்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக பரலோகத்தின் ராஜ்யமும் இருக்கும். அதே மாதிரி யூதர்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதாவது பூமிக்கு பூலோக ராஜ்யமும் கூட இருக்கும். கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னும் போது ரெண்டுமே சேர்ந்தது தான் கிங்டம் ஆஃப் காட். இப்போ இந்த ஒரு கிங்டம் ஆஃப் காட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கிளிம்ஸ், இது வந்து இந்த ராஜ்யம் இந்த பூமியில் வந்துச்சுன்னா, அதாவது இந்த 3ஆம் உலகம், இப்போ 3ஆம் உலகத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னும் போது 3ஆம் உலகம் தான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ஒரு ராஜ்யமானது பூமியில் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர், அதாவது அப்போஸ்தலன் பால் என்ன பண்றாரு அப்படின்னா, 3ஆம் வானத்துக்கு ஏறி இந்த ஒரு பரலோக, அதாவது இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சில விஷயங்களை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது படிக்கும்போது 4th verse, 2 Corinthians 12th chapter 4th verse. 2 Corinthians 12:2-4. Only 4 we are reading. How that he was caught up into paradise and heard unspeakable word, which it is not lawful for men to utter. அதாவது அவரு கேட்ட விஷயங்கள் எப்படி அப்படின்னா மனுஷனால சொல்லவே முடியாதான். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் கேட்டாரு, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் பார்த்தார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வசனத்தின் மூலியமா தேவன் வந்து இந்த அவருடைய ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ராஜ்யமானது இந்த பூமி மேல வந்துச்சு அப்படின்னா அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், இந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எப்படி இருக்கும் அப்படின்ற சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம படிக்கலாம். Isaiah 26:19. Thy dead men shall live, awake and sing, ye that dwell in dust, for thy dew is as the dew of herbs, and the earth shall cast out the dead. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல செத்து போன எல்லாருமே மறுபடியும் உயிரோட வந்துருவாங்க. The dead man shall live, awake and sing. அதாவது அவர் மறுபடியும் உயிரோட வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பார். தி அர்த் ஷெல் காஸ்ட் அவுட் த டெட். அதாவது இந்த பூமியில இதுவரைக்கும் யார் யார் இறந்து போயிருக்கிறாங்களோ தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரும் மறுபடியும் உயிரோட வந்துருவாங்க. இந்த வசனத்தை படிங்க பிரதர். யோவான் 5ஆம் அதிகாரம் 28. John 5th chapter 28th verse. John 5:28. Do not be amazed at this, for time is coming when all who are in the grave will hear his voice and come out. Those who have done what is good will rise to live, and those who have done what is evil will rise to be condemned. அதாவது ஒரு காலம் வரப்போகுது, இந்த யார் யார் இறந்துருக்கிறாங்களோ ஒரு சத்தத்தை வந்து கேட்பாங்க. யாரோட சத்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து
இந்த 3ஆம் உலகத்தை தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும்போது, அந்த ஒரு ராஜ்யத்துல அவரு கூப்பிடுவாராம். அவருடைய சத்தம் வந்து கேட்டு எல்லாருமே மறுபடியும் உயிரோட வருவாங்களாம். மறுபடியும் ஜீவனுக்குள்ளாக எல்லாரும் வருவாங்க. இந்த வசனத்த படிக்கலாம் பிரதர். ஜோப் 33 சாப்டர் 25th வெர்ஸ். யோபு 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Job 33:25. His flesh shall be fresher than the child's. He shall return to the days of his youth. எல்லாருமே மறுபடியும் உயிரோட வரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய தாத்தா யாரோ செத்துருக்கிறாரு. அவர் மறுபடியும் உயிரோட வரும்போது அவர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு யூத் மாதிரி இருப்பாராம். அவருடைய இப்போ ஒரு வயசாயிட்டு ஒருத்தவங்க சாகுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப டல் ஆயிட்டு இருக்கும். பழைய ஸ்கின்னு. அந்த ஸ்கின் எல்லாம் வந்து வெடிஞ்சு போயிட்டுருக்கும். அவருடைய தோற்றமே வந்து ரொம்ப அவரு பலவீனமா இருப்பாரு. ஆனா, மறுபடியும் அவர் உயிரோட வரும்போது, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல அவர் மறுபடியும் உயிரோட வரும்போது, அவருடைய அந்த ஒரு ஃப்ளஷ் அந்த மாம்சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தைய போல இருக்குமாம். அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குமாம். அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா ஏன்னா இப்போ நம்ம சாகும்போது எப்படி சாவோம் அப்படின்னா, பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரென்த்தும் நமக்கு போயிடும். பலவீனமா தான் நம்ம சாகுவோம். ஆனா, உயிர் தேர்தல் இப்போ செத்து போனவங்க மறுபடியும் எழுந்திரிச்சு வரும்போது, அவங்களுடைய மாம்சமானது ஒரு குழந்தையின் மாம்சம் போல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குமாம். இப்பதான் பொறந்தவர் மாரி இருப்பாராம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா தேவன் வந்து ஆதாம உருவாக்கும்போது, ஆதாம் எப்படி இருந்தாரு? ஃப்ரெஷ்ஷா. அந்த மாதிரி இருப்பாராம். அவருடைய சரீரம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குமாம். இப்போ அவரு சாகும்போது, இப்போ கையில வந்து ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். இல்ல கால் ஒடிஞ்சிருக்கு. மறுபடியும் உயிர் தேர்தல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி ஆயிடும் அப்படின்னா, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவரே ஆச்சரியப்படுவாரு. அவருக்கு கால் இருக்காது. அவரு சாகும்போது கால் இல்லாம செத்திருப்பாரு. பட் மறுபடியும் உயிரோட வரும்போது அவருடைய கால் இருக்கும். அவருடைய சரீரம் வந்து சாகும்போது எப்படி செத்திருப்பாரு அப்படின்னா, ரொம்ப பலவீனமா சுகரு, பிபி, ஒரு கிட்னி வேற இருந்திருக்காது. அந்த மாரி செத்து போயிருப்பாரு. பட் மறுபடியும் உயிரோட வரும்போது, பாடி ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு கிட்னியோட தான் செத்திருப்பாரு. ஆனா 2 கிட்னியோட வருவாரு. அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா ஒரு குழந்தையின் மாம்சம் போல, அதாவது தேவன் ஆதாம உருவாக்கும்போது ஆதாம் எப்படி இருந்தாரோ, அதே போல வருவார். அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா வருவார். தேவனுடைய ராஜ்யத்துல. இன்னொரு வசனத்த படிக்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஐசையா 65th சாப்டர் 21st வெர்ஸ். Isaiah 65:21. And thou shalt build house and inhabit them, and thou shalt plant vineyard and eat the fruit of them. தை ஷால் பில்ட் ஹவுசஸ். அதாவது இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ரென்ட்ல தான் இருப்போம். இல்லன்னா லீஸ்ல இருப்போம். இப்போ வீடு வந்து நம்ம என்ன பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தினே இருக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தினே இருக்கணும். இந்த மாதிரி வீடு விட்டு வீடு போயிட்டே இருப்போம். ஏன்னா வீடு கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். வீடு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அப்படியெல்லாம் இருக்காது. எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கும். அவங்க வீடு கட்டுற மாதிரி தேவன் வந்து பண்ணிடுவாரு. தே ஷல் பில்ட் ஹவுசஸ். அவங்கவங்களுக்கு தனியா ஒரு வீடு இருக்கும். எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கும். அது மாத்திரம் இல்ல, தே ஷல் பிளான்ட் வைன்யார்ட்ஸ் அண்ட் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் தெம். அவங்களே வேலை செஞ்சு, அவங்களுக்கு தேவையானது அவங்களே வந்து எடுத்துப்பாங்களாம். நம்ம மறுபடியும் வந்து ஒரு கம்பெனில போயிட்டு, ஒருத்தருக்கு அடிமையாக வேலை செய்றது அப்படி இருக்காதாம். நம்ம எல்லாருமே இண்டிபெண்டன்ட்டா இருப்போம். சொந்த வீடு இருக்குமா. யார் மேலயும் டிபெண்ட் ஆக வேண்டிய அவசியமே இருக்காதாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போக்கிற டைம்ல வந்து நெறைய பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க. நெறைய பேர் ரோட்ல வந்து படுத்துட்டு இருக்காங்க. சரியான வீடு இல்ல. படுக்கிறதுக்கு சரியான இடம் இல்ல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில இப்படி இருக்காது. எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கும். இப்போ சொந்த வீடு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இப்போ பணக்காரங்கள்ட்ட தான் சொந்த வீடு இருக்கும். அல்லது கொஞ்சம் மிடில் கிளாஸ், கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ்ல சொந்த வீடு இருக்கும். ஆனா, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில அப்படி இல்ல. எல்லார்ட்டயுமே சொந்த வீடு இருக்கும். இன்னொரு வசனத்த படிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
Isaiah 35:5. Then the eyes of the blind shall be opened, and the ears of the deaf shall be unstopped. அதாவது கண் இல்லாம செத்துருப்பாங்க. பிறவியிலேருந்தே நிறைய பேர் கண் இருக்காது. நிறைய ஹேண்டிகேப் நம்ம பார்க்குறோம். கண் இருக்காது, காது கேட்காது, கை இருக்காது, கால் இருக்காது. இவங்கலாம் செத்துருப்பாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல இவங்க மறுபடியும் வரும்போது, அவங்களுடைய கண்கள் வந்து திறக்கப்படும். அவங்களால கிளியரா பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எப்படி என்னால பார்க்க முடியாம இருந்துச்சு, இப்ப எப்படி இவ்ளோ கிளியரா என்னால பார்க்க முடியுது? அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அடுத்தது அவங்களுடைய காது கேட்காம செத்துருப்பாங்க. ராஜ்யத்துல வரும்போது காது நல்லா கேட்கும். ஆச்சரியப்படுவாங்க. எனக்கு காதே கேட்காது. எப்படி இப்போ வந்து கிளியரா கேட்குது? தேவனுடைய ராஜ்யத்துல அவங்களுடைய லிட்டரலா இருக்கக்கூடிய அந்த கண்கள் மாத்திரம் இல்ல, அவங்களுடைய மனக்கண்கள் கூட திறக்கப்படும். இப்போ சாத்தானானவன் என்ன பண்ணிட்டுருந்தார் அப்படின்னா, எல்லாருடைய கண்களை வந்து மூடிட்டு இருந்தார். ஆனா, அவர்களுடைய மனக்கண்குகளை தேவன் வந்து திறந்துடுவார். அவருடைய ராஜ்யத்துல என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜெக்கரியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Zechariah 14 chapter 9th verse. Zechariah 14:9. And the Lord shall be king over all the earth. In that day shall there be one Lord, and his name is one. இந்த தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி ஆயிடும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய உலகத்துல வந்து ஒருத்தருக்கும் ஒரு கடவுள். இப்போ ஒரு பக்கம் போனீங்கன்னா, ஒரு கடவுள அவங்க கும்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா, அவங்க வந்து வேற கடவுள வந்து கும்பிடுவாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி இருக்காது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல உண்மையான தேவன் யாரு அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த உண்மையான தேவன தான் எல்லாருமே வணங்குவாங்க. The Lord shall be king over all the earth. And there shall be only one Lord. ஒரே ஒரு கர்த்தர் மாத்திரம் தான் இருப்பாரு தேவனுடைய ராஜ்யத்துல. அந்த உண்மையான தேவன் யாருன்றது எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஒரே ஒரு ரிலிஜன் தான் இருக்கும். ஒரே ஒரு மதம் மாத்திரம் தான் இருக்கும். அந்த மதத்துக்கு ஒரே ஒரு தேவன் மாத்திரம் தான் இருப்பார். அந்த ஒரு தேவனை தான் எல்லாருமே வந்து வணங்குவாங்க. அடுத்த வசனத்தை படிக்கலாம். ஹபாக்குக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹபாக்குக் 2nd chapter 14th verse. Habakkuk 2:14. For the earth shall be filled with the knowledge of glory of the Lord, as the water covers the sea. அதாவது தேவனுடைய அந்த ஒரு அறிவு, தேவன் யாரு, சத்தியம், இது எல்லாமே எல்லாருக்குமே போய் சேர்ந்துரும். தேவன் பற்றின அந்த ஒரு அறிவு. அதாவது எல்லார்கிட்டயுமே பைபிள் இருக்கும். எல்லாருக்குமே பைபிள் போய் சேர்ந்துரும். தேவனுடைய அறிவு, யாரு தேவன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். பைபிளுடைய நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். The earth shall be filled with the knowledge of the glory of the Lord. எல்லாருமே தேவனை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்மளுடைய ராஜ்யம் வந்து எப்படி இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய உலகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எங்க போனாலும் நீதி இல்ல. ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல. இப்போ ஜஸ்டிஸ் வந்து எங்க கிடைக்கும்? நம்ம எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போவோம். போலீஸ் ஸ்டேஷனோ, கோர்ட்டுக்கு தான் நமக்கு வந்து நீதி வேணும் அப்படின்ட்டு போவோம். ஆனா நீதி அதாவது நீதி வந்து எங்க தான் வந்து கரைப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் கரைப்படுது. நீதிய யாரு காப்பாத்தணுமோ, அவங்களே நீதிய வந்து காப்பாத்துறதில்ல. அதனால நீதியே இல்லாத ஒரு தேசத்துல தான், நீதி இல்லாத ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே சுயநலவாதியாக இருக்கிறாங்க. அதனால தான் நீதி அப்படின்றது இந்த ஒரு உலகத்திலே கிடையாது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? நம்ம வந்து படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Isaiah 9:7. Of the increase of his government and the peace of there shall be no end upon the throne of David, upon the kingdom, to order it and to establish it with judgment and with justice from henceforth even forever. The zeal of the Lord of hosts will perform this. அதாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நீதி இருக்கும். ஜஸ்டிஸ் வந்து இருக்கும். எல்லா தேசங்களும் நீதியாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா, எல்லா தேசமும் தேவனை வந்து வணங்க ஆரம்பிச்சுருவாங்களாம். இந்த Psalms 22, 27, 28ல கூட all the ends of the earth world shall remember and turn unto the Lord. All the ends of the earth அப்படின்னும்போது,
உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலைக்கும் போனாலும், அவங்க வந்து உண்மையான தேவன வணங்குவாங்களாம். ஒரே ஒரு தேவன வந்து அவங்க வணங்குவாங்களாம். எல்லா தேசங்களும் அந்த ஒரு தேவன வொர்ஷிப் பண்ணுவாங்க. அது யாருடைய ராஜ்யமாக இருக்கும்னா, தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். அதனால அந்த ராஜ்யத்துல நீதி இருக்கும். ஒட்டுமொத்த பூமியிலயும் நீதி, ஜஸ்டிஸ் வந்து இருக்கும். அது மாத்திரம் இல்ல. இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளோட உலகத்துல இருந்து நம்ம இப்போ நிறைய மிருகங்கள் வந்து இருக்கு. இப்போ லயன், டைகர் இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூல போட்டிருப்பாங்க. இல்ல ஃபாரஸ்ட்ல வந்து இருக்கும். நம்ம வந்து லயன் கூடலாம் போயிட்டு விளையாட முடியுமா? பாம்பு கூடலாம் போயிட்டு நம்மளால விளையாட முடியுமா? முடியாது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி இருக்காது. படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6லிருந்து 8. ஐசையா 11th சாப்டர் 6-8. Isaiah 11:6-8. The wolf also shall dwell with the lamb, and அதாவது ஓநாய். உல்ஃப்ன்னும்போது ஒரு ஓநாய். ஒரு ஓநாயுடைய ஒரு வேலை என்ன அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டி எங்க இருக்குதுன்ட்டு பார்த்துட்டே இருக்கும். அது கிடைச்ச உடனே அத போய் சாப்பிட்டுரும். அத போய் சாவடிச்சு சாப்பிட்டுரும். ஆனா, தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி இருக்காது. அந்த ஓநாயானது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டி கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குமாம். "த வுல்ஃப் ஆல்சோ ஷால் டுவெல் வித் த லேம்ப்." அந்த ஆட்டுக்குட்டி கூட அந்த ஓநாய் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இருக்குமாம். அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். and the leopard shall lie down with the kid. அதான் சிறுத்தை. லெப்பர்டுன்னும்போது சிறுத்தை வந்து என்ன பண்ணும்னா, ஒரு குழந்தை கூட விளையாடிட்டு இருக்குமாம். அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். and and the calf and the young lion and the fatling together, and the கன்டின்யூ little பிரதர். child shall lead them. ஒரு சின்ன குழந்தை எல்லாரையும் வழிநடத்துமாம். அந்த அளவுக்கு எப்படி அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு எல்லா மிருகங்களும் வந்து கீழ்ப்படிஞ்சாங்களோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்துல எல்லா மிருகங்களும் மனுஷர்களுக்கு வந்து கீழ்ப்படிவாங்க. அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். And the cow and the bear shall feed, and their young ones shall lie down together, and the lion shall eat straw like the ox. அதாவது இப்போ ஒரு சிங்கம் வந்து என்ன சாப்பிடும்? ஒரு மாம்சத்த தான் சாப்பிடும். ஒரு மானையோ, ஒரு ஆடையோ அடிச்சு தான் சிங்கம் வந்து சாப்பிடும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி ஒரு மாடு வந்து ஒரு புல்லை தின்குமோ, அதே மாதிரி சிங்கம் கூட புல்லைய திங்குமாம். அதாவது அந்த கிராஸ். தேவனுடைய ராஜ்யத்துல இப்படிதான் இருக்குமாம். தேவனுடைய ராஜ்யத்துல எல்லா மிருகங்களும் மனுஷர்களுடைய கண்ட்ரோல்ல வந்துரும். மனுஷர்கள் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன்னா தேவன் அந்த முதலாம் உலகத்தை உருவாக்கும்போது, மனுஷர்களுக்கு கீழ தான் மிருகங்கள வந்து தேவன் வச்சாரு. அதாவது எல்லாருமே ஆதாமுக்கு, மனுஷனுக்கு வந்து எல்லாருமே கீழ்ப்படியணும். எப்போ ஆதாம் தவறு செஞ்சு, அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரோ, அப்பதான் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. மிருகங்கள வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நம்மளுடைய பேச்ச வந்து கேட்காது. அந்த அளவுக்கு அது ஆயிடுச்சு. ஆனா, தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி இருக்காது. எல்லா மிருகங்களும் மனுஷர்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும். ஒபே பண்ணும். ஓகே. அடுத்தது. தேவனுடைய ராஜ்யத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குமா? இப்போ ஒரு ஏரியாவுக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா, தப்பு, இந்த நிறைய கிரைம்ஸ், நிறைய மர்டர்ஸ், நிறைய தவறான விஷயங்கள் நடக்கும். அந்த தவறான விஷயங்கள வந்து சரி செய்யணுன்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா? படிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Micah 4:4. But they shall sit every man under his vine and under his fig tree, and none shall make them afraid. For the mouth of the Lord of hosts hath spoken it. எல்லாருமே ரொம்ப சமாதானமா இருப்பாங்களாம். எத பார்த்தும் பயப்பட மாட்டாங்களாம். நன் ஷல் மேக் தெம் அஃப்ரைட். அதாவது பயமுறுத்தக்கூடிய எந்த விஷயமும் இருக்காதாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்திரீ, அதாவது ஒரு சிஸ்டர வந்து நம்ம வந்து நைட்லாம் அவங்களால ரோட்ல தனியா நடந்து போக முடியுமா?
அப்படின்னு கேட்டாக்கா முடியாது. ஏன்னா ஒரு பயம் இருக்கும். ஏதாவது தப்பாயிடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி நடந்து போலாமா? தாராளமா நடந்து போலாம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல பயமுறுத்துற மாதிரி எந்த ஒரு தீமை, எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்கவே நடக்காது. தேவன் எல்லாத்தையுமே எடுத்துருவாரு. அவருடைய ராஜ்யத்துல. இப்போ நம்ப உலகத்துல பார்க்கும்போது நியூஸ் ஓப்பன் பண்ணாலே யுத்தம் தான். இப்போ ரீசென்ட்டா கூட இந்தியா, பாகிஸ்தான் வார் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வேற நடந்துட்டு இருக்கு. அது மறுபடியும் ஃபியூச்சர்ல கூட மறுபடியும் அது ரிப்பீட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு கூட நிறைய தேசங்கள் வந்து யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரஷ்யா, யுக்ரைன் அந்த யுத்தம் வந்து பல வருஷம் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நியூஸ் ஓப்பன் பண்ணாலே ஒரு வார் தான். அடிக்கடி நியூக்ளியர் பாம்ன்ட்டு வேற பேசுறாங்க. ஸோ எப்போ அ எப் அதாவது யுத்தம் வந்து நம்மளுடைய யுத்தம் அப்படின்றது வந்து முதல்ல செய்தியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில அது ஒரு நியூஸ் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா யுத்தம் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. யுத்தத்தின் காலத்துல தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். வார்ஸ் எங்க பார்த்தாலும் யுத்தம், எங்க பார்த்தாலும் வார்ஸ். அ யுத்தம் வந்து நடந்துட்டே இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல யுத்தம் வந்து இருக்குமா? வார் வந்து இருக்குமா தேவனுடைய ராஜ்யத்துல? படிக்கலாம் பாருங்க. மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Micah 4:3. And he shall judge among many people and rebuke strong nation afar off. And they shall and I shall beat their sword into plowshares and their spears into pruning hooks. Nation shall not lift up a sword against nation. Neither shall they learn war anymore. அதாவது ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா ஸ்வாட் எடுக்க மாட்டாங்களா? அதாவது எந்த ஒரு வெப்பனையும் வந்து எடுக்க மாட்டாங்களாம். யாருமே யுத்தத்த வந்து கற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். யுத்தத்த கற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்டின்னா, இப்போ நெறைய பேரு மிலிட்டரி ட்ரெய்னிங்லாம் போவாங்க. மிலிட்டரி ட்ரெய்னிங்க்கு தேவனுடைய ராஜ்யத்துல அவசியமே இருக்காதாம். யுத்தம் அப்டின்றது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கவே இருக்காதாம். தேவனுடைய ராஜ்யத்துல யுத்தம் அப்டின்ற ஒரு விஷயமே நடக்காதாம். அங்க சமாதானமா இருக்குமாம். நைதர் ஷால் தே லேர்ன் வார் எனி மோர். யுத்தம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு அங்க இடமே இருக்காதாம் தேவனுடைய ராஜ்யத்துல. எல்லா தேசங்களும் சமாதானமா இருப்பாங்களாம். ஏன்னா எல்லா தேசங்களும் ஒரே தேவன வந்து வணங்குவாங்க. அதனால எல்லா தேசங்களும் சமாதானமா இருப்பாங்க. யுத்தம்ன்றதே இருக்காது. யாரும் கத்திய வந்து தூக்கவே மாட்டாங்களாம். கத்திய தூக்குவாங்களாம். எதுக்காக அப்படின்னா, வேலை செய்றதுக்காக. தே ஷால் பீட் தேர் ஸ்வார்ட்ஸ் இன்டூ ப்ளோவ்ஷேர்ஸ் அப்படின்னா, எல்லாரும் வந்து வேலை செய்வாங்க. அதுக்காக தான் கத்திய தூக்குவாங்களே தவிர, சண்டை போடுறதுக்கு தூக்கவே மாட்டாங்களாம். சண்டை அப்படின்றதே தேவனுடைய ராஜ்யத்துல வந்து இருக்கவே இருக்காதாம். அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குமா? இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய டைம்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நெறைய பிசினஸ். நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய உலகத்துல. ஏன்னா நெறைய பேருக்கு என்ன ஆகுறாங்க அப்டின்னா, உடம்பு சரியில்லாம ஆயிடுது. நெறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்கக்கூடிய சாப்பாடு கூட சரியில்ல. சாப்பாடு வந்து சரியில்லாததுனால, நெறைய ப்ராப்ளம்ஸ் ஒரு மனுஷனுடைய அ இதுல ஒரு மனுஷனுடைய சரீரத்துல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ். பொறந்த குழந்தைக்கு ப்ராப்ளம்ஸு, அது வளரும்போது ப்ராப்ளம்ஸு. இந்த மாதிரி உடல் நலம் நம்ம எடுத்துக்கிட்டாக்கா, யாரோட உடல் நலமும் நம்ம பெர்ஃபெக்ட்டாவே இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி. இப்போ கோவிட்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இடமே இல்ல. அந்த அளவுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல வந்து இருக்குமா? நம்ம படிக்கலாம் இல்ல பாருங்க. சிஸ்டர். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஐசையா 33rd chapter 24th verse. Isaiah 33:24. And the inhabitant shall not say, I am sick. The people that dwell there
the people that dwell therein shall be forgiven their iniquity. தேவனுடைய ராஜ்யத்துல யாருமே என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு ஜுரமா இருக்கு, கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்களாம். அண்ட் தி இன்ஹாபிட்டன்ட் ஷல்ஸ் நாட் சே ஐ எம் சிக், எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு நோய் நொடியும் இருக்காதாம். தேவனுடைய ராஜ்யத்துல ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காது. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான அவசியமே இருக்காது. ஏன்னா யாருக்குமே எந்த ஒரு நோய் நொடியும் வராதாம். ஏன்னா அவங்களுடைய மாம்சம் எப்படி ஆயிடும்? ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடும். ஒரு குழந்தைய போல ஆயிடும். எப்படி தேவன் ஆதாம உருவாக்குனாரோ, அதே மாதிரி வந்து அ எல்லா மனுஷர்களும் வரப்போறாங்க. ஏதேன் தோட்டம் வந்து எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த பூமியும் தேவன் ஏதேன் தோட்டத்த போல மாத்தப் போறாரு. இந்த ஒட்டுமொத்த பூமியும் ஏதேன் தோட்டத்த போல இருக்க போது. ஈடன் கார்டனா இந்த ஒட்டுமொத்த பூமியும் தேவன் வந்து மாத்தப் போறார். எந்தவித அ இப்போ இப்போ இந்த உலகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் யுத்தம், இன்னொரு பக்கம் வந்து அழுகை, இன்னொரு பக்கம் வந்து சோகம், கஷ்டம், இந்த மாதிரி மரணம், இந்த மாதிரி தான் இந்த உலகம் வந்து இப்ப இருக்கு. ரொம்ப துக்ககரமான ஒரு சூழல்ல தான் இந்த உலகம் வந்து இருக்கு. ஆனா இந்த உலகத்தை வந்து தேவன் எப்படி மாற்றப் போறார் தெரியுங்களா? நம்ம படிக்கலாம் பாருங்க. இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது எப்படி மாத்தப் போறார் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரெவலேஷன் 21st சாப்டர் 4th வெர்ஸ். Revelation 21:4. And God shall wipe away all tears from their eyes. தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னா, அதாவது இது வந்து புதிய வானம், புதிய பூமி பத்தி பேசும்போது தான் பேசிட்டு வருவாரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஸ்லேருந்து படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது இதுல இல்ல பிரதர். அது பைபிள்லேருந்து தான் படிக்கணும். ரெவலேஷன் 21st சாப்டர் 1st வெர்ஸ். Revelation 21:1. 1. Okay. Describe the vision of new heaven and new earth after after the former heaven and earth have passed away. போதும் பிரதர். அதாவது இப்போ தென் ஐ saw a new heaven and a new earth. ஒரு புதிய வானத்தையும், புதிய பூமியும் வந்து நான் பார்க்கிறேன். அதாவது தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு ப்ராஃபசி. நடக்கப் போற இப்ப ரெவலேஷன்ல வெளிப்படுத்தல நம்ம எடுத்துக்கினாக்கா, நிறைய தீர்க்க தரிசனங்கள் வந்து இருக்கு. நிறைய ப்ராஃபசிஸ் வந்து இருக்கு. அதுல என்ன ப்ராஃபசினா, நான் வந்து இப்போ புதிய வானத்தையும், புதிய பூமியும் நான் பார்க்கிறேன். நியூ ஹெவன் அண்ட் எ நியூ எர்த். நான் வந்து அத பார்க்கிறேன். முதல்ல இருந்த வானமும், முதல்ல இருந்த பூமியும், அதாவது 2ஆம் வானத்தையும், 2ஆம் பூமியும் தேவன் வந்து அழிச்சிட்டாரு. அது அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ புதிய வானமும், புதிய பூமியும் வந்து இருக்கு. அத வந்து நான் பார்க்கிறேன். அந்த புதிய வானத்திலும், புதிய பூமியும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, 3ஆம் வசனத்த படிங்க பிரதர். மூன்றாம் வசனம். Describe the significant shift in God's relationship with humanity. It states that God dwelling place and tabernacles is now among people, and He will live with them. God will be their God, and they shall be His people. ஓகே பிரதர். இது இன்னும் டிரான்ஸ்லேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. I heard a voice from heaven saying, "Now the dwelling of God is with men, and He will live with them." எங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய குடியிருப்பு யார் மத்தியில இருக்கும்னா, மனுஷர்கள் மத்தியில இருக்கும். They will be His people and God Himself will be with them and be their God. தேவன் வந்து அவர்களுடைய தேவனாக இருப்பாரு. இதெல்லாம் எங்க நடக்கும்னா, புதிய வானத்திலும், புதிய பூமியும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்கும். இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணாரு இல்லையா? பரலோகத்தில் உங்களுடைய அந்த சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு. இதெல்லாம் அங்க தான் நடக்கும். அந்த புதிய வானத்திலும், புதிய பூமியும். கடைசியா இந்த ஒரு வசனத்த கூட படிக்கலாம். 4ஆம் வசனம். இப்ப படிங்க பிரதர் இது.
ரெவல்யூஷன் 21:4 ஸ்க்ரீன்ல இருக்கு brother. Oh, screen lock. Revelation 21:4. God shall wipe away all tears from their eyes. இந்த உலகத்துல யார் கண்ணுலயும் அழுகையே இருக்காது. இப்போ கூட உலகத்துல வந்து எல்லார் கண்ணுலயும் அழுகை. ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சோகம், ஒரு ஏமாற்றம், தோல்வி. நம்ம எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் எல்லாருடைய கண்ணீரை வந்து துடைச்சிருவாரு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க brother. And eyes. And there shall be no more death. அங்க Neither மரணம் shall- இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாருமே எல்லாருடைய அழுகைக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து மரணம். அந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயமே தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காது. மரணத்தை தேவன் எடுத்துடுவாரு. எல்லாருமே நித்தியத்துக்கும் சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷா எல்லாருமே நித்தியத்துக்கும் வாழ்வாங்க. கண்ணீர் அப்படின்றதே வந்து தேவனுடைய ராஜ்யத்துல வந்து இருக்காது. கண்டினியூ பண்ணுங்க பிரதர். Neither sorrow nor cry, neither there shall be any more pain, for the fall. எந்த ஒரு வலியும் அழுகையும் கண்ணீரும் துக்கமும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கவே இருக்காது. முக்கியமா மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கவே இருக்காது. மரணத்தை தேவன் எடுத்துடுவார், எடுத்து போட்டுருவார். அதனாலதான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில வந்து அவர் முதலாம் வருகை வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஜீவனை கொடுத்து இந்த மரணத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக தான் முதலாம் வருகையில வந்தார். அவருடைய ஜீவனை வந்து நமக்காக கொடுத்தாரு. கொடுத்து 2ஆம் வருகையில வந்து அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா இந்த மரணத்தை முற்றிலுமாக எடுத்து போட போறார். அவருடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பிரதர். For the former things are passed away. அதாவது முன்பு இருந்த விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு. அதாவது முன்பு இருந்த விஷயங்கள் எது? இப்போ இருக்கக்கூடிய வானம், இப்போ இருக்கக்கூடிய பூமி. இப்போ இருக்கக்கூடிய வானத்தையும் இப்போ இருக்கக்கூடிய பூமியும் தேவன் அக்னிக்காக வச்சிருக்கிறார். அழிக்க போறார் இந்த ஒரு வானத்தையும் இந்த ஒரு பூமியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு வானத்தையும் பூமியும் இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். தேவனுடைய ராஜ்யம் வந்துடும். அதாவது 3ஆம் உலகம் தேவன் வந்து ஸ்தாபிக்க போறாரு. அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு அவருடைய ராஜ்யத்துல எல்லாத்தையுமே எடுத்துருவார். அந்த அழுகை, கண்ணீர், மரணம், வலி, மரணம் எல்லாத்தையுமே தேவன் எடுத்து போட்டு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஸ்தாபிச்சு அங்க என்ன இருக்கும் அப்படின்னா நீதி வாசம் செய்யும். ரைச்சியஸ்னஸ் வந்து அங்க இருக்கும். எங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல. இதுதான் தேவனுடைய ராஜ்யம் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். கடைசியா ஒரு கொஸ்டின் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்? அதாவது இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது எப்போ தேவன் ஸ்தாபிப்பார்? இது எப்போதான் வரும்? ஏன்னா இதை பத்தி பார்க்கும்போது இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்க போற விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம். இந்த ஒட்டுமொத்த உலகம் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்காதா? அப்படின்ட்டு நிறைய பேர் ஏங்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் வந்து தேவனுடைய ராஜ்யம் தான். தேவனுடைய ராஜ்யம் தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரே சொல்யூஷன். இந்த ஒரு ராஜ்யத்துல வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ என்ன கேள்வினா இந்த ராஜ்யமானது எப்போ வரும்? எப்போ இது தேவன் வந்து ஸ்தாபிப்பாரு? இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கா? அல்லது ரொம்ப பக்கத்துல இருக்கா? ஸோ இந்த ராஜ்யமானது எப்போ வரும் அப்படின்றத நம்ம வந்து அடுத்த பாடத்துல வந்து இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு விஷன், ஒரு முக்கியமான ஒரு காட்சி, ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் வந்து ஒரு ராஜாக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அதுல வந்து தேவன் சொல்லியிருக்காரு இந்த ராஜ்யமானது எப்போ வரும் அப்படின்றது. அதை வந்து நம்ம அடுத்த பாடத்துல வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம்.